இந்த கதையை முழுமையாக கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். வாழ்க்கை உணர்வுகளின் குரல். ஒரு வீட்டில் சண்டை தொடங்குவதற்கு சில நேரங்களில் மூன்றாவது மனிதர் தேவையில்லை. ஒரு ஒப்பீடு போதும். மாலை நேரம். அருணும் அவன் மனைவி காவ்யாவும் வீட்டில் பேசிக் கொண்டிருந்தார்கள். காவ்யா திடீரென்று சொன்னாள், பக்கத்து வீட்டில் புதுசா கார் வாங்கியிருக்காங்க தெரியுமா? அருண் சிரித்தபடி, ஆமாம், வாங்கியிருக்காங்க, நல்ல கார் தான். காவ்யா சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, அவருடைய கணவர் தினமும் மனைவியை வெளியே அழைத்துச் செல்கிறாராம். மாதம் ஒரு முறை குடும்பத்தோடு சுற்றுலாவும் போகிறாராம். அருண் அமைதியாக இருந்தான். காவ்யா தொடர்ந்தாள், நீங்களும் கொஞ்சம் அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும். அருண் சற்று வருத்தத்துடன் கேட்டான், அப்படியா? அப்படியென்றால் நான் உனக்கு போதாதவனா? காவ்யாவுடனே, அப்படி நான் சொல்லவில்லை என்றாள். அருண் மெதுவாகச் சொன்னான், நீ அவர்களுடைய வாழ்க்கையில் தெரியும் ஒரு சில நிமிடங்களை மட்டும் பார்க்கிறாய். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களையும் அதோடு ஒப்பிடுகிறாய். காவ்யா அமைதியாகிவிட்டாள். சில நொடிகளுக்கு பிறகு அவள் சொன்னாள், உண்மைதான், நான் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை குறைவாக நினைத்து விட்டேன். அருண் சிரித்தபடி, நம்ம வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடாமல் நேற்றைய நம்மோடு ஒப்பிட்டு பார்ப்போம் என்றான். செய்தி: சோஷியல் கம்பாரிசன் தியரி என்பது நம்முடைய வாழ்க்கை, தோற்றம், பணம், உறவு அல்லது வெற்றியை மற்றவர்களுடைய வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு நம்முடைய மதிப்பை தீர்மானிக்க முயல்வது. மற்றவர்களின் சிறந்த தருணங்களை மட்டும் பார்த்து நம்முடைய முழு வாழ்க்கையை அதோடு ஒப்பிடாதீர்கள். கணவன் மனைவி உறவில் அவரைப் போல ஏன் இல்லை என்று கேட்பதை விட, நாம் இருவரும் சேர்ந்து இன்னும் எப்படி சிறப்பாக வாழலாம் என்று கேட்பதே உறவை வளர்க்கும். ஒப்பீடு மனதில் குறையை உருவாக்கலாம், புரிதல் மனதில் நிறைவை உருவாக்கும். இதே மாதிரி வாழ்க்கை உண்மைகள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.